எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் நாளைக்கு முதலமைச்சர் வந்து தனது நிகழ்ச்சியை நடைபெறக்கூடிய நம்ம சாப்பல். இது ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து டகரமல்புரம் பெப்சி குடோன்லேருந்து வரக்கூடிய ரோடு. இது வந்த உடனே இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்ச்சு. என்னுடைய வீடியோ நான் முன்னாலே போட்டிருக்கேன், மீண்டும் நான் போடுறேன், பாருங்கள். இது டக்கரமால்புரத்துலேருந்து இப்படி வந்து இந்த பாதை வழியாக அப்படியே போய் ரெட்டியார்பட்டி போய் சேரும். அடுத்த ஆர்ச்சி நான் காமிக்கிறேன், பிரதான ஆர்ச்சி அடுத்த முறை காமிக்கிறேன். இதுதான் இந்த பிரதான ஆர்ச்சி. இதைத்தான் நாளைக்கு முதலமைச்சர் வந்து திறந்து வைக்கிறாரு. உள்ளே போட்டிருக்க இந்த ஷெட்டில் தான் அவர் பேசுகிறாரு. கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியும் இங்கே தான் நடக்குது. இதுதான் இந்த பிரதான ஆர்ச்சி, அதாவது மெயின் கேட். இது நம்மளுடைய பேராயர் வந்து ஒரு நல்ல முயற்சியில் அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இது எதிர்கால சந்ததியினருக்கு இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நம்ம திருநெல்வேலி திருமண்டலத்தில் அனைத்து சேகர சபை மக்களும் இங்கே ஒரு ரிட்ரீட் மாதிரி வந்து தங்கி தியானம் பண்ணி இப்போ கடந்து செல்லக்கூடிய இடமா இதை உருவாக்கியிருக்காங்க. பேராயர் ஐயாவுக்கு நன்றி. தொலைநோக்கு திட்டம். இன்னும் இதில் நமக்கு நிறைய இடம் இருக்கிறதுனால பல வளர்ச்சிகள் இந்த இடத்துல நடைபெறும். இந்த ரோட்டுடைய ஏடு நேராக போனால் ரெட்டியார்பட்டி, அங்கேயும் ஒரு ஆட்சி உண்டு, அதையும் காமிக்கிறேன். இது வந்து 3வது வாயில். டக்கரமால்புரத்திலிருந்து ரெட்டியார்பட்டி நோக்கி வரும்போது முதல் ஆர்ச் அந்த வாயிலை நம்ம பார்த்தோம். அடுத்தால பிரதான வாயில் நம்ம பார்த்தோம். இது 3வது. மொத்தம் 3, அதாவது கேட் தமிழில் சொன்ன போனால் இது வாசல்கள், வாயில்கள் வந்து செய்திருக்காங்க. இது இன்னும் பணி நிறைவடையலை. சுற்றி நல்ல ஏரியா வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னென்னா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி காம்பவுண்டு 1 கிலோமீட்டருக்கு வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா ஆக்கிரமிப்பாளர்களுடைய நெருக்கடி நம்ம எதிர்காலத்தில் வரக்கூடாதுன்ட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு இதை போட்டிருக்காங்க. முன்னாலே தெரியும், நம்ம ஜான்ஸ் காலேஜில் ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜான்ஸ் காலேஜ் கிரவுண்டில் அது போன்றதை தவிர்ப்பதற்கு இப்படியாக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு நல்ல உறுதியான சுற்றுச்சுவர் காம்பவுண்டு அருமையாக போட்டிருக்காங்க. இது உள்புறம். நாளைக்கு முதலமைச்சர் பேசக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடம் இந்த கூடாரம் தான். பார்த்துக்கோங்க, கண்ணு கட்டின தூரம் வர வந்து நம்ம இடம்தான். எல்லாமே நம்ம திருநெல்வேலி திருமண்டலத்துக்கு பாத்தியப்பட்ட இடங்கள். எதிர்காலத்தில் நல்ல உயரிய திட்டங்கள் இந்த இடத்துல வர இருக்குது. தொடர்ந்து நம்ம வந்து ஜெபிப்போம்.
மீண்டும் நம்ம பேராயருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நல்ல காம்பவுண்ட் சுவரை எழுப்பி படிப்படியாக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஐயா வந்து செய்து கொண்டு இருக்காங்க. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் பல. எல்லாம் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் இல்லை நம்ம இடமா. இன்றைக்கு தேதி 19/12/2025 காலை 6:30 மணி. ஆக்சுவலாக என்னுடைய வாக்கிங் போகிற இடம், வாக்கிங் சைக்கிளிங். என்னோடய முடிவு இதையும் நான் காட்டுறேன். கிட்டத்தட்ட இந்த காம்பவுண்ட் சுவர் வந்து 1 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க. இன்னும் 1.25 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு இடம் வந்து கூடுதல். அங்கே டக்கர்மால்புரம் சிஎஸ்ஐ ஆலயம் மற்றும் மென்டல் ரிட்டையர் மன வளர்ச்சி குன்றியோர் அவங்களுடைய பயிற்சி நிலையம் இருக்குது. அதனால் அந்த பகுதியில் நம்ம ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறதுனால அங்கே காம்பவுண்ட் சுவர் கட்டலை. இங்கே வந்து இல்லை, இங்கே வந்து நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தாததுனால நிறைய பேர் வந்து உள்ள டென்ட்டு போடவும் இந்த மாதிரி வேலையில் இறங்கினாங்க. ஐயாவுடைய நடவடிக்கை நம்ம இடம் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. நான் இந்த காம்பவுண்ட் சுவர் முடிகிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் போகணும், ஒரு 300 மீட்டர் போகணும். ஆக்சுவலாக இந்த இதோடு முடியுது. இப்போ நான் இருக்கிறது ரெட்டியார்பட்டி. கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு நம்ம சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த வீட்டு காம்பவுண்டு ஒட்டி நம்மளோட இந்த இடம் வந்து நிறைவு பெறுது. இந்த பதிவும் நான் டக்கர்மால்புரத்தில் இருந்து நடைபயிற்சி மூலமாக வருகிற போது நான் பதிந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் காமிக்கிறேன். தொடர்ந்து நம்ம இந்த இடத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது நம்முடைய திருமண்டலத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு சொத்து. இதில் தொலைநோக்கு திட்டங்கள் பல உண்டு. மருத்துவமனை, இன்னும் ரிட்ரீட் சென்டரு, இப்படி நம்ம வெளி இடங்கள்லேருந்து வரக்கூடிய சேகர திருச்சபை மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ரிட்ரீட் சென்டர். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.